Hello students, let's continue with Civil Procedure Code lecture 32. Today we will be starting with new unit. It deals with order 21. So ஒவ்வொரு கேஸ்லயும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிட்டா மட்டும் நம்ம எதுக்காக கேஸ் ஃபைல் பண்றோமோ அந்த பர்பஸ் சர்வ் ஆகாது. ஜட்ஜ்மெண்ட்டை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணினதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம எதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணுமோ அந்த பர்பஸ் சர்வ் ஆகும். So order 21ல it deals with execution of decrees and order. ஒரு டிகிரி ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்க கோர்ட்ல இருந்து அப்படின்னா ஒரு ரிசல்ட்டா வருது அப்படின்னா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த ஆர்டர் 21ல சொல்லியிருக்காங்க. This order 21 has totally 106 rules. So இந்த ரூல்ஸ ஒவ்வொன்றா நமக்கு கொஞ்சமா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வந்து லெக்சர்ஸ்ல பார்க்கலாம். Rule 1, modes of paying money under decree. So இப்போ வந்து டிகிரி அதாவது ஜட்ஜ்மெண்ட்ல வந்துட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை எப்படிலாம் பே பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த ரூல் 1ல சொல்லியிருக்காங்க. All money payable under a decree shall be paid as follows, namely by deposit into the court whose duty it is to execute the decree or send to that court by postal money order or through a bank, or out of court to the decree holder by postal money order or through a bank or by any other mode wherein payment is evidenced in writing or otherwise as the court which made the decree directs. So இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் தமிழ்ல ரீட் அவுட் பண்ற செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது 3 வழியா பே பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப் ரூல் 1A படி பாத்தீங்கன்னா கோர்ட்ல டெபாசிட் பண்ணலாம். ஓகேவா, போஸ்டல் ஆர்டர் மூலியமாவோ இல்ல பேங்க் மூலியமாவோ கோர்ட்ல டெபாசிட் பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டை. பில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் அதாவது யாருக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கோ அவங்களுக்கே வந்துட்டு டைரக்டா நம்ம போஸ்டல் ஆர்டரோ இல்லைன்னா வந்துட்டு பேங்க் மூலியமாவோ கொடுத்துடலாம். ஆனா இது என்ன மெத்தட், போஸ்டல் ஆர்டரோ பேங்க் மூலியமாவோ அப்படின்னா எந்த அக்னாலேஜ்மெண்ட் நமக்கு ப்ராப்பரா இருக்கும், எவிடன்ஸ் ப்ராப்பரா இருக்குமோ, நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படின்ற எவிடன்ஸ் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஸோ எவிடன்ஸ் இருக்கக்கூடிய மோட்லயே நம்ம கொடுக்கணும். இப்ப டைரக்டா கொண்டு போயிட்டு கையில காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்ததுக்கான ப்ரூஃப் கிடையாது இல்லையா. ஸோ எதர் டு பேங்க் ஆர் போஸ்டல் ஆர்டர் கொடுக்கணும், இல்லைன்னா வேற எந்த மோடோ அதை ப்ராப்பரா பண்ணணும். சில பாத்தீங்கன்னா அதர்வைஸ் அஸ் தி கோர்ட் which made the decree directs, இல்லனா கோர்ட் அந்த டிகிரி கொடுக்கறாங்க இல்லையா அதோடவே சேர்த்து இந்த வழிமுறையில தான் நீங்க வந்துட்டு பணத்தை பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழிமுறையை நம்ம வந்து பின்பற்றணும். சோ ஒரு தீர்ப்பாணையின் படி செலுத்த வேண்டிய பணத்தை பின்வருமாறு செலுத்துதல் வேண்டும். அதாவது எந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றும் கடமையை கொண்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தில் தொகையை வைப்பீடு செய்வதன் மூலம் அல்லது அந்த நீதிமன்றத்திற்கு பண அஞ்சல் கட்டளை மூலம் அல்லது ஒரு வங்கியின் மூலம் அனுப்பி செலுத்த வேண்டும். அல்லது நீதிமன்றத்திற்கு வெளியில் தீர்ப்பாணை பெற்றவருக்கு பண அஞ்சல் கட்டளை மூலம் அல்லது ஒரு வங்கியின் மூலம் அல்லது செலுத்திற்கு எழுத்து சான்று இருக்கும்படியான வேறு எந்த முறையின் மூலம் செலுத்துதல் வேண்டும். அல்லது தீர்ப்பாணையை பிறப்பித்த நீதிமன்றம் உத்தரவிடுகிற வகையில் செலுத்துதல் வேண்டும். சோ இந்த ஏபிசின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். பின்னாடி ரெஃபரன்ஸ்க்கும் நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். இப்ப நம்ம படிக்க போற பின்னாடி வர ரூல்ஸ்க்கும் நமக்கு யூஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்டல் ஆர்டர் இல்லைன்னா பேங்க் மூலியமா கோர்ட்ல டெபாசிட் பண்றது. செகண்ட் பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டருக்கே டைரக்டா மணி ஆர்டர் இல்லைன்னா வந்து போஸ்டல் மணி ஆர்டர் இல்லைன்னா வந்துட்டு பேங்க் மூலியமாவோ இல்லைன்னா வேற எந்த மோட்ல ப்ராப்பரா எவிடன்ஸ் இருக்குமோ அந்த மோட்ல கொடுக்கறது. சி வந்துட்டு பாத்தீங்கன்னா கோர்ட் என்ன மோட் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரில சொல்லியிருக்காங்க அந்த மோட நம்ம ஃபாலோ பண்றது. ஓகேவா, இப்ப sub rule 2 பாத்தீங்கன்னா where any payment is made under clause A or clause C of sub rule 1, the judgment debtor shall give notice thereof to the decree holder either through the court or directly to him by registered post acknowledgement due. அதாவது இப்ப வந்துட்டு நம்ம பில sub rule 1B ல பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா டிகிரி ஹோல்டருக்கு போஸ்டல் மணி ஆர்டரோ இல்லைன்னா வந்துட்டு பேங்க் மூலியமா கொடுத்துரும். ஸோ அவங்களுக்கு தெரிய வந்துடும் இல்லையா பணம் வந்துடுது அப்படின்றது தெரியும். ஆனா சப்போஸ் நம்ம கோர்ட்ல டெபாசிட் பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா வேற கோர்ட்ல டிகிரி எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த முறையில நம்ம அமௌண்ட் கொடுத்திருந்தாலோ யாருக்கு சேர வேண்டியமோ அந்த விஷயத்த நாங்க இந்த மாதிரி கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட்டோம் இல்லைன்னா பணத்தை அனுப்பிட்டோம் அப்படின்ற விஷயத்த நம்ம அந்த பார்ட்டிக்கு தெரியப்படுத்தணும். அதாவது டிகிரி ஹோல்டருக்கு தெரியப்படுத்தணும் ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாவோ இல்ல ஏதோ ஒரு விஷயம்ல. ஆனா அதை நம்ம தெரியப்படுத்திருக்கோம் அப்படின்ற அக்னாலஜ்மெண்ட் நமக்கு இருக்கணும். அதாவது அதையும் நம்ம ப்ரூஃபா நம்ம காட்ட போறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா நம்ம நோட்டீஸ் அனுப்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் கார்டு நமக்கு திருப்பி வரா மாதிரி நம்ம பண்ணணும்.
ஒன்றாவது உள்விதியின் கூறு அல்லது கூறின்படி பணம் செலுத்தும் போது அது பற்றிய அறிவிப்பை தீர்ப்பு கடனாளி தீர்ப்பானை பெற்றவருக்கு நீதிமன்றத்தின் மூலம் கொடுத்தல் வேண்டும் அல்லது ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவஞ்சலில் கொடுத்தல் வேண்டும். Subrule 3. Where money is paid by postal money order or through a bank under clause A or clause B of Subrule 1, the money order or payment through bank as the case may be shall accurately state the following particulars. அதாவது இப்ப வந்துட்டு இப்ப A B ரெண்டு சப்ரூல்லையுமே வந்துட்டு நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா மணி ஆர்டர் மூலியமாவோ இல்லைன்னா பேங்க் மூலியமாவோ நம்ம வந்து பே பண்றோம் இல்லையா டிகிரி ஹோல்டருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர்ஸ் என்னென்னலாம் தேவை அதை பே பண்ணும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் தி ஒரிஜினல் சூட், அதாவது வழக்கு எண்ணை குறிப்பிடுதல் வேண்டும். ஒரு கேஸ்க்கோ ஒவ்வொரு கேஸ்க்கோ ஒவ்வொரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரை அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். The name of the parties or where there are more than 2 plaintiffs or more than 2 defendants as the case may be. The names of the first 2 plaintiffs and the first 2 defendants. வழக்கு தரப்பினர்களின் பெயர்களை குறிப்பிடுதல் வேண்டும். வாதிகள் அல்லது பிரதிவாதிகள் இருவருக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கும்போது முதல் 2 வாதிகளின் பெயர்களை மற்றும் முதல் 2 பிரதிவாதிகளின் பெயர்களையும் குறிப்பிடுதல் வேண்டும். இப்ப வந்துட்டு ஒரு பார்ட்டி பிளைண்டிஃப் ஒருத்தங்க டிபெண்டன்ட் ஒருத்தங்க பிளைண்டிஃப் டிபெண்டன்ட் 2 பேரோட பேரை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். சப்போஸ் நிறைய பிளைண்டிஃப் நிறைய டிபெண்டன்ட் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் 2 பிளைண்டிஃப் பேரையும் ஃபர்ஸ்ட் 2 டிபெண்டன்ட் பேரையும் நம்ம பர்டிகுலர்ஸ்ல மென்ஷன் பண்ணா போதும். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. C வந்து how the money remitted to be adjusted, that is to say whether it is towards the principal, interest or cost. அனுப்பப்படும் பணம் எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பதும், அதாவது அது அசலுக்காக அல்லது வட்டிக்காக செலுத்தப்பட வேண்டும் அல்லது செலவு தொகைகளுக்காக செலுத்தப்பட வேண்டுமா என்பதனை குறிப்பிட வேண்டும். சோ இப்ப நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ரூல்ல நம்ம வந்து பார்த்தோம் 20A இல்லையா, ஆர்டர் 20A நம்ம லாஸ்ட் லெக்சர்ல பார்த்தோம். என்னன்னா எதற்காகலாம் காஸ்ட் ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இப்ப வந்துட்டு டிகிரில ஒரு அமௌண்ட் மென்ஷன் பண்றாங்கன்னா அதுல பிரின்சிபல் கவர் ஆகும், இன்ட்ரெஸ்ட் கவர் ஆகும், கூடவே வந்து ஏதாவது காஸ்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த காஸ்டும் 20A படி நமக்கு அதுல கவர் ஆகும். சோ இப்ப நம்ம கட்டுற அமௌண்ட் வந்துட்டு கோர்ட்ல டெபாசிட் பண்றதோ இல்ல டிகிரி ஹோல்டர் கொடுக்குற அமௌண்ட்டோ வந்துட்டு எதுல நீங்க வந்து ரெமிட் பண்ணிக்கணும், டுவர்ட்ஸ் எந்த விஷயத்துக்காக நீங்க ரெமிட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லணும். காஸ்ட்டுக்காகவா இல்ல இன்ட்ரெஸ்ட்டுக்காகவா இல்லைன்னா வந்துட்டு பிரின்சிபல்காகவா அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்ப வந்து 50,000 rupees நம்ம 5,000 rupees நம்ம வந்து டெபாசிட் பண்றோம் அப்படின்னா 50,000 rupees பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,000 rupees காஸ்ட்டுக்காக நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி வரதெல்லாம் மீதி வந்து நம்ம கட்ட போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுற அமௌண்ட் எதுக்கானது அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தணும். The number of the execution case of the court where such case is pending. அத்தகைய வழக்கு நடப்பில் இருந்தால் நிறைவேற்று மனு எண்ணையும் வழக்கு எண்ணை குறிப்பிடுதல் வேண்டும். மற்றும் அதாவது இப்ப வந்து கேஸ்க்காக எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் வந்து பெண்டிங் வந்துன்னா அந்த இபி நம்பரையும் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். தி நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி பேயர், செலுத்துபவரின் பெயரையும் முகவரியையும் குறிப்பிடுதல் வேண்டும். அதாவது யார் வந்து அந்த அமௌண்ட் பே பண்றாங்களோ அவங்களோட நேம் டீடைல்ஸ் நம்ம வந்து அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். On any amount paid under clause A or clause C of subrule 1, interest if any shall cease to run from the date of service of the notice referred to subrule 2. ஒன்றாவது உள்விதியின் கூறு அல்லது கூறின்படி செலுத்தப்பட்ட தொகைக்கு வட்டி ஏதேனும் இருந்தால் அந்த வட்டி இரண்டாவது உள்விதியில் குறிப்பிடப்பட்ட அறிவிப்பானது சார்பு செய்யப்பட்ட தேதியிலிருந்து கிடைக்காது. இப்ப வந்து நம்ம முன்னாடி பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணிடுறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு மூலியமா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டிகிரி ஹோல்டருக்கு டைரக்டா கொடுக்காம வேற ஏதாவது மூலியமா கொடுக்குறோம் அப்படின்னா எந்த தேதியில நம்ம வந்துட்டு நோட்டீஸ் தெரியப்படுத்துறோம் பாத்தீங்களா சப்ரூல் 2 வழியா. சோ அந்த நோட்டீஸ் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. அவங்களுக்கு நோட்டீஸ் தெரியப்படுத்துறதுன்னா அமௌண்ட் நாங்க பே பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்றதுக்காக. சோ அமௌண்ட் ஒன்ஸ் பே பண்ணியாச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. On any amount paid under clause B of subrule 1, interest if any shall cease to run from the date of such payment. ஒன்றாவது உள்விதியின் கூறின்படி செலுத்தப்பட்ட தொகைக்கு வட்டி ஏதேனும் இருந்தால் அத்தகைய செலுத்தப்படும் தேதியிலிருந்து வட்டி கிடைக்காது. இப்ப பி ரூல்ல என்ன சொல்லியிருப்பாங்க சப்ரூல்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டைரக்டா அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம் டிகிரி ஹோல்டர் கிட்டனா அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம எப்ப நம்ம கொடுத்துட்டோமோ அந்த தேதியில இருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. Provided that where the decree holder refuses to accept the postal money order or payment through a bank, interest shall cease to run from the date on which the money was tendered to him, or where he avoids acceptance of the postal money order or payment through bank, interest shall cease to run from the date on which the money would have been tendered to him in the ordinary course of business of the postal authorities or the bank as the case may be. வரம்புரையாக
பண அஞ்சல் கட்டளை மூலமாக அல்லது வங்கியின் மூலமாக பணம் செலுத்தப்படுவதை தீர்ப்பானை பெற்றவர் வாங்கிக் கொள்ள மறுக்கிற போது எந்த தேதியில் அந்த பணம் அவருக்கு கொடுக்க முற்பட்டதோ அந்த தேதியிலிருந்து தீர்ப்பானை பெற்றவருக்கு வட்டி கிடைக்காது. அல்லது அவர் பண அஞ்சல் கட்டளையை அல்லது வங்கியின் மூலமாக செலுத்தத்தை ஏற்றுக்கொள்ள தவிர்க்கும் போது எந்த தேதியில் அஞ்சல் துறை அதிகாரிகளின் அல்லது வங்கியின் அலுவல் நடப்பு முறையில் பணம் அவருக்கு கொடுக்கப்பட முற்பட்டு இருக்கிறதோ அந்த தேதியிலிருந்து வட்டி கிடையாது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த 5 சப்ரூலுமே வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொவைடர் இந்த வரம் ப்ரொவிசோல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் இஃப் தே ரெஃப்யூஸ் டு ரிசீவ் தி அமௌண்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ இந்த ஏபிசில 3 விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏஎன்சி வந்துட்டு கோர்ட் மூலியமா கோர்ட்ல டெபாசிட் பண்றது, இல்லைன்னா கோர்ட் என்ன மோட்ல சொல்றாங்களோ அந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு அத இப்ப கோர்ட்ல டெபாசிட் பண்ணிட்டோம், இல்லைன்னா கோர்ட் மூலியமா பேங்க் போஸ்டல்ல பண்றோம் அப்படின்னா அத அந்த அத்தாரிட்டிஸ் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அதை அவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படின்னா எந்த தேதியில அந்த அமௌண்ட்டை அந்த அத்தாரிட்டிஸ் அவங்க கிட்ட கொடுக்க முற்பட்டு இவங்க ரெஃப்யூஸ் பண்றாங்களோ அன்னைய தேதியில இருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. ஓகேங்களா, அதாவது வாங்கிக்கிட்டாங்கனாலும் அந்த தேதியில இருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது, வாங்க மாட்டேன்னு அவங்க திருப்பி அனுப்பிட்டாலும் அந்த நேரத்துல இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டாவே அவங்க கிட்ட கொடுக்கணும். சப்ரூல் பி படி நம்ம டைரக்டாவே கொடுக்கும்போது அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பவும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகாது. Case law, State of Kerala versus Mahadeva year, where the interest is awarded by the decree on the decretal amount, the decree holder is entitled to interest until he receives the notice of the payment into the court. So இப்ப சப்ரூல் 1 படி நம்ம வந்து அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டோம், இல்லைன்னா டைரக்டா கொடுத்துட்டோம். அவங்களுக்கு அந்த சப்ரூல் ஏசி இருக்கு இல்லையா, அதுல நோட்டீஸ் நம்ம கொடுக்கணும்ல. ஏ படியோ இல்லைன்னா சி படியோ நம்ம வந்துட்டு அமௌண்ட் அனுப்பியிருக்கோம் இல்ல டெபாசிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா சப்ரூல் 2 படி நம்ம வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்கணும். சோ அந்த நோட்டீஸ் அவங்க ரிசீவ் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸ் அவங்க கிடைச்சதுக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு தெரியும் என்ன அமௌண்ட் பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நோட்டீஸ் கிடைக்கிற வரைக்கும் they are eligible for interest. Next, Meghraj versus Bayabai 1970 case. The deposit made in court in payment of decree carrying interest should first be applied towards interest and cost and then towards principal unless the decree holder was informed that the payment was towards principal and he agreed. So நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து அமௌண்ட் ஒன்று பே பண்றாங்க அப்படின்னா அதை ஜென்ரலா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டும் காஸ்டும் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரின்சிபலுக்காக கழிப்பாங்க. சப்போஸ் நம்ம டிகிரி ஹோல்டர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்க இந்த முதல் அமௌண்ட்டை பிரின்சிபலுக்காக எடுத்துக்கோங்க, மீத அமௌண்ட்டை நான் வந்துட்டு அப்புறம் தரேன் அப்படின்றது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா பிரின்சிபலுக்காக எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லி அந்த டிகிரி ஹோல்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் இட் வில் பி ரெமிட்டட் டுவர்ட்ஸ் பிரின்சிபல். மற்றபடி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கழிச்சதுக்கு அப்புறம் தான் மீதி அமௌண்ட்டை பிரின்சிபல்ல கழிப்பாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. ஏஜே ஜார்ஜ் வர்சஸ் ஸ்டேட் 2013 case. In the matter of execution of the decree, the parties are governed by the decree and not by the account maintained by the decree holder. What is the amount due under the decree is to be computed with reference to the decree and the payments if any made thereafter. அதாவது ஒரு எக்ஸிகியூஷன் கோர்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிகிரியில சொல்லப்பட்டிருக்க அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களே தவிர டிகிரியை இவர் டிகிரி ஹோல்டர் வந்து ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு, அதை பேஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேமெண்ட் டிகிரி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை வந்து என்னன்றதை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிகிரி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களே தவிர அந்த அக்கௌண்ட் அவர் மெயின்டைன் பண்றதை மட்டுமே பேஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. Rule 2. Payment out of court to decree holder, where any money payable under a decree of any kind is paid out of court in whole or in part to the satisfaction of the decree holder. The decree holder shall certify such payment or adjustment to the court whose duty it is to execute the decree and the court shall record the same accordingly. இப்போ ஒரு அமௌண்ட்டை நம்ம கோர்ட் மூலியமா பே பண்றோம் அப்படின்னா கோர்ட் கிட்ட ரெக்கார்ட் இருக்கும். கோர்ட் கிட்ட கொடுக்காம டைரக்டா நம்மளே டிகிரி ஹோல்டருக்கு பே பண்றோம் அப்படின்னா அவங்க ஒரு என்டார்ஸ்மெண்ட் இல்லைன்னா அக்னாலேஜ்மெண்ட் நமக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. அப்பதான் அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணதா ஆகும். அதை வந்துட்டு ரெக்கார்ட்ல கோர்ட் வந்துட்டு சேர்த்துருவாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் ப்ரூஃப் ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி டிகிரி. ஓகே, இப்போ ரூல் 2 பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட். தீர்ப்பானை பெற்றவருக்கு நீதிமன்றத்திற்கு வெளியில் பணத்தை செலுத்துது. ஒரு தீர்ப்பானையின்படி செலுத்தத்தக்க பணம் நீதிமன்றத்திற்கு வெளியில் செலுத்தப்படுகிற போது அல்லது தீர்ப்பானை முழுவதுமாகவோ பகுதியாகவோ தீர்ப்பானை பெற்றவருக்கு திருப்தி அளிக்கும் வகையில் தீர்க்கப்படுகிற போது அந்த தீர்ப்பானை பெற்றவர் அவ்வாறு பணத்தை பெற்றுக் கொண்டதற்கு சான்றாதாரமாக
எந்த நீதிமன்றம் தீர்ப்பானை நிறைவேற்ற கடமை கொண்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றத்திற்கு சான்றிதழ் ஒன்றை அளித்தல் வேண்டும். அதனை நீதிமன்றம் பதிவு செய்தல் வேண்டும். சோ எந்த கோர்ட்ல இருந்துட்டு அந்த எக்ஸிக்யூட் பண்றாங்களோ, ஆர்டர் அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கோர்ட்டுக்கு அந்த என்டார்ஸ்மெண்ட்டோ இல்லைன்னா வந்துட்டு அந்த ஒரு மெமோவோ கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமௌண்ட்டை நாங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், செட்டில்மெண்ட் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. That will be recorded by the court. Sub-rule 2. The judgment debtor or any person who has become surety of the judgment debtor also may inform the court of such payment or adjustment and apply to the court to issue a notice to the decree holder to show cause on a day to be fixed by the court why such payment or adjustment should not be recorded as certified, and if after service of such notice the decree holder fails to show cause why the payment or adjustment should not be recorded as certified, the court shall record the same accordingly. இப்ப வந்துட்டு முதல்ல சொன்ன சப்ரூல் 1 வந்து யாரோட பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரிசீவ் பண்ணிக்கிறாங்களா டிகிரி ஹோல்டர், அவர் வந்துட்டு என்டார்ஸ்மெண்ட்டோ இல்லைன்னா ஒரு மெமோவோ ஃபைல் பண்றாங்க. இப்ப சப்ரூல் 2ல பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேட்டர் யார் வந்து அமௌண்ட்டை பே பண்றாங்களோ அவங்களே வந்துட்டு கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்க, சோ தட் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எதனால நாங்க வந்து ஆக்சுவலா அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம், சோ இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கோர்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்க ஏன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஷோ காஸ் கொடுக்க சொல்லி கொடுங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்க சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகேவா, ஆஃப்டர் ரிசீவிங் தி நோட்டீஸ் சப்போஸ் அவங்க வந்துட்டு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல என்டார்ஸ்மெண்ட் அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிடுச்சு இல்லைன்னா அமௌண்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் டேட்டா சொன்ன விஷயங்களை பேஸ்ட் ஆன் ப்ரூஃப் கோர்ட்ல ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, தீர்ப்பு கடனாளி அல்லது தீர்ப்பு கடனாளிக்காக பிணையாளராக ஆகியிருக்கிற நபர் அவ்வாறு பணம் செலுத்தியதை அவர் கொடுத்த சான்றிதழின்படி ஏன் பதிவு செய்யக்கூடாது என்பதற்கு நீதிமன்றம் குறிப்பிடும் ஒரு நாளில் காரணம் காட்டுமாறு தீர்ப்பானை பெற்றவருக்கு அறிவிப்பு ஒன்று அனுப்பும்படி தீர்ப்பு கடனாளி நீதிமன்றத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். அத்தகைய அறிவிப்பானது சார்பு செய்யப்பட்ட பின்பு அந்த செலுத்தம் அல்லது தீர்த்தல் உறுதி சான்று அளிக்கப்பட்டதாக ஏன் பதிவு செய்யப்படக்கூடாது என்ற காரணம் காட்ட தீர்ப்பானை பெற்றவர் தவறினால் நீதிமன்றம் அதை அவ்வண்ணமே பதிவு செய்தல் வேண்டும். ஓகேங்களா, அது வந்து அவங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கணும். 2A. No payment or adjustment shall be recorded at the instance of the judgment debtor unless, அதாவது இப்ப வந்துட்டு ஜட்மெண்ட் டேட்டர் சொன்னாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டைரக்டா அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ்ல கொடுத்து அவங்க பதில் சொல்லனா உடனே ரெக்கார்ட் பண்ணிட மாட்டாங்க. என்னென்ன பர்டிகுலர் தேவையோ அதெல்லாம் அவங்க அந்த ஜட்மெண்ட் டேட்டாரோ கோர்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தி பேமெண்ட் இஸ் மேட் இன் தி மேனர் ப்ரொவைடட் இன் தி ரூல் 1. ரூல் 1ல சொல்லியிருக்கிற படி, அதாவது கோர்ட் பேங்க் மூலியமாவோ இல்லைன்னா வந்துட்டு போஸ்டல் மணி ஆர்டர் மூலியமாவோ இல்லைன்னா வந்துட்டு கோர்ட்ல டிகிரியில எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த மோட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லைன்னா தி பேமெண்ட் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ப்ரூவ்ட் பை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் மூலியமா நாங்க அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா, the payment or adjustment is admitted by or on behalf of decree holder in his reply to the notice given under sub-rule 2 of rule 1 or before the court. Suppose அவங்க வந்து என்டார்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நாங்க வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்டார்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதன்படியோ மட்டும் அது இதுல ஏதாவது ஒன்று இருந்தா மட்டும்தான் ஜட்மெண்ட் டேட்டாருக்கு சாதகமா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, பணம் செலுத்துதல் பின்வரும் வகையில் செலுத்தப்படாத போது தீர்ப்பு கடனாளியின் வேண்டுதலின் பேரில் பதிவு செய்யப்படுதல் கூடாது. 1வது விதியில் வகை செய்யப்பட்டுள்ள முறையில் செலுத்தம் செய்யப்படுகிறது என்றாலன்றி, அல்லது 1வது விதியில் வகை செய்யப்பட்டுள்ள முறையில் செலுத்தம் செலுத்தப்படுகிறது என்பதை ஆவண சான்று மூலம் நிரூபித்தாலன்றி, அல்லது செலுத்தம் அல்லது தீர்த்தல் தீர்ப்பானையை பெற்றவரால் அல்லது அவர் சார்பாக 1வது விதியின் 2வது உள்விதியின்படி கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்கான அவருடைய பதிவில் அல்லது நீதிமன்றத்தின் முன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றாலன்றி பணம் செலுத்தப்பட்டது என்பதனை பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு கடனாளி கேட்டுக்கொண்டதன் பேரில் பதிவு செய்தல் கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் லா, செங்கையா vs செங்கா. The two essential conditions of rule 2 clause 2 are that intimation should be given to the court within the specified time and the decree holder is given an opportunity to put his case before court. A prayer for recording adjustment is not an essential ingredient of rule 2 clause 2 of order 21. So இப்ப 2 clause 2ல நம்ம என்ன பார்த்தோம், ஜட்மெண்ட் டேட்டர் அத கோர்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி நாங்க அமௌண்ட் பே பண்ணிட்டோம் எங்களத ரெக்கார்ட் பண்ணுங்க, ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. அந்த 2 clause 2ல ரெண்டு மெயின் இன்கிரிடியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு வந்துட்டு
அவங்க பணம் கொடுத்து முடிச்ச உடனே இமீடியட்டா they have to intimate this matter to the court. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்றத இன்டிமேட் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு ப்ராப்பரா ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் பி கிவன். இந்த மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவங்க பதில் கொடுக்கறதுக்கான ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் பி கிவன் அப்படின்னு இந்த ரெண்டு இன்கிரீடியன்ட்டும் இருக்கணும் 2 clause 2க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 3. Land situate in more than one jurisdiction where immovable property forms one estate or tenure situate within the local limits of the jurisdiction of 2 or more courts. Any one of such court may attach and sell the entire estate or tenure. ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகார வரம்புக்குள் அமைந்திருக்கும் நிலங்கள். அசையா சொத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிமன்றங்களின் அதிகார வரம்பின் வட்டார எல்லைகளுக்குள் அமைந்திருக்கும் ஒரே நிலச்சொத்தாக இருக்கும்போது அத்தகைய நீதிமன்றங்களுக்குள் எந்த ஒன்றும் அந்த நிலச்சொத்து அல்லது உரிமை நிலம் முழுவதையும் பற்றுகை செய்து விற்கலாம். இப்ப வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா 2 கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்ப வந்து பார்டர்ல இருக்குது, ஒரு 50 cents ஆஃப் லேண்ட் இருக்குது, 50 centsல 25 cents ஒரு ஜூரிஸ்டிக்ஷனும் 25 cents இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷன்லயும் இருக்குது அப்படின்னா இந்த 2 கோர்ட்ல ஏதாவது ஒரு கோர்ட் அந்த எக்ஸிகியூஷன் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்றதோ இல்லைன்னா அட்டாச் பண்றதோ அது என்னென்ன பண்ண முடியுமோ அது அந்த எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கான பவர் மொத்தமோ ஏதாவது ஒரு கோர்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். Rule 4. Transfer to court of small causes where a decree has been passed in a suit of which the value as set forth in the plain did not exceed 2,000 rupees and which as regards its subject matter is not accepted by the law for the time being enforced from the cognizance of either a presidency or a provincial court of small causes, and the court which passed it wishes it to be executed in Calcutta, Madras, Bombay. Such court may send to the court of small causes in Calcutta, Madras as the case may be the copies and certificates mentioned in Rule 6, and such court of small causes shall thereupon execute the decree as if it had been passed by itself. சிறு வழக்குகள் நீதிமன்றத்திற்கு மாற்றுதல். ஒரு உரிமையியல் வழக்கில் வழக்குரையில் விவரிக்கப்பட்டபடி அதன் வழக்கு மதிப்பு 2000 ரூபாய்க்கு மேற்படாத போதும் மற்றும் அதன் விடய பொருள் பொறுத்து அது அவ்வப்போது அமலில் இருக்கும் சட்டத்தினால் ஒரு மாகாண தலைநகர் அல்லது ஒரு மாகாண சிறு வழக்குகள் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் அதிகாரத்திலிருந்து ஒரு தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போதும் அதை பிறப்பித்த நீதிமன்றம் அதை கொல்கத்தா, சென்னை மற்றும் மும்பையில் நிறைவேற்ற விரும்புகிற போது அத்தகைய நீதிமன்றம் கொல்கத்தா, சென்னை அல்லது மும்பையில் உள்ள சிறு வழக்குகள் நீதிமன்றத்திற்கு 6வது விதியில் கொல்லப்பட்ட நகல்களையும் உறுதி சான்றுகளையும் அனுப்பலாம். மேலும் அந்தந்த சிறு வழக்குகள் நீதிமன்றமும் அதன் பேரில் அந்த தீர்ப்பாணை தன்னால் பிறப்பிக்கப்பட்டிருந்தார் போன்றே அதை நிறைவேற்றுதல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு ஒரு ஸ்மால் காசஸ் ரிலேட்டடா கேஸ் இருக்கு, அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் வந்துட்டு 2000 rupees தான் ஒர்த் இருக்குது அப்படின்ற போது அதை வந்துட்டு பிரசிடென்சி டவுனோ இல்ல ப்ரொவின்சியல் கோர்ட்டோ இருக்குது அப்படின்னா ஸ்மால் காசஸ் கோர்ட்டுக்கு அனுப்பி அந்த கோர்ட் மூலியமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த கோர்ட்டுக்கு நம்ம வந்துட்டு என்னென்ன அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா ரூல் 6ல என்னென்ன டீடைல்ஸ் அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பின்னாடி, அது நம்ம ரூல் 6 வரும்போது பார்ப்போம். ஸோ அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த ஸ்மால் காசஸ் கோர்ட்டுக்கு வந்து பவர் வரும். எப்படி பவர் வரும்னா அந்த கோர்ட்டே அந்த எக்ஸிகியூஷன் ஆர்டரை வந்துட்டு பிறப்பிச்ச மாதிரி அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே. Rule 5. Mode of transfer where a decree is to be sent for execution to another court. The court which passed such decree shall send the decree directly to such other court, whether or not such other court is situated in the same state, but the court to which the decree is sent for execution shall, if it has no jurisdiction to execute the decree, send it to the court having such jurisdiction. So, இப்ப நம்ம வந்துட்டு இந்த எக்ஸிகியூஷனை வேற ஒரு கோர்ட் மூலியமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ப்ராப்பரா இருக்கும் அப்படிதான் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது இந்த ஸ்டேட்ல இல்லாத கோர்ட்டா இருந்தா கூட அந்த கன்சர்ன்ட் கோர்ட்டுக்கு நம்ம அந்த டிகிரியை அனுப்பி எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகேவா? அட் தி சேம் டைம் அந்த கோர்ட்டுக்கு, அதாவது நம்ம எந்த கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்கோமோ அந்த கோர்ட்டுக்கு if it doesn't have jurisdiction means அந்த கோர்ட் எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு பர்டிகுலரா அனுப்பலாம். இப்ப சென்னை கோர்ட்ல இருந்து பெங்களூர் கோர்ட்டுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் அனுப்புறோம் அப்படின்னா, டிகிரி ஆர்டர் அனுப்புறோம் அப்படின்னா பெங்களூர் கோர்ட் அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ரிசீவ் பண்ணிட்டு if it has jurisdiction அவங்களே அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. if it doesn't have jurisdiction அப்படின்னா திருப்பி சென்னை கோர்ட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. எந்த கன்சர்ன் கோர்ட் அந்த ஸ்டேட்ல அவங்களுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு அவங்க அப்படியே அனுப்பிடுவாங்க. ஓகேவா? தீர்ப்பாணையை மாற்றும் முறை. ஒரு தீர்ப்பாணை நிறைவேற்றத்திற்காக வேறொரு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படவிருக்கிற விடத்து அந்த தீர்ப்பாணையை பிறப்பித்த நீதிமன்றம்
தீர்ப்பாணையை நிறைவேற்றுகைக்காக அனுப்பி வைக்கப்படும் வேறு நீதிமன்றம் அதே மாநிலத்தில் அமைந்திருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அத்தகைய வேறு நீதிமன்றத்திற்கு நேரடியாக அந்த தீர்ப்பாணையை அனுப்புதல் வேண்டும். நிறைவேற்றுகைக்காக தீர்ப்பாணை அனுப்பி வைக்கப்படுகின்ற நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பாணை நிறைவேற்றும் அதிகார வரம்பு இல்லாவிட்டால் அத்தகைய அதிகார வரம்பை கொண்டுள்ள நீதிமன்றத்திற்கு அதை அனுப்புதல் வேண்டும். Okay. Rule 6. Procedure where court desires that its own decree shall be executed by another court. Mode of transfer. The court sending a decree for execution shall set. இதுல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரூல் 6ல ஒரு கோர்ட் வந்து இன்னொரு கோர்ட் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சு டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னா அப்ப என்னென்னலாம் சேர்த்து அனுப்பணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? நிறைவேற்றுகைக்காக ஒரு தீர்ப்பாணையை அனுப்பும் நீதிமன்றம் என்னென்னலாம் அனுப்பணும் அப்படின்றது. காப்பி ஆஃப் தி டிகிரி, அந்த தீர்ப்பாணையின் நகல் ஒன்றை அனுப்புதல் வேண்டும். ஒரிஜினல் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரெகுலர் கோர்ட் எங்க வந்துட்டு இபி நடந்ததோ அந்த இடத்துல இருக்கும். So copy of the decree will be sent to the transferred court. Next, a certificate setting forth that satisfaction of the decree has been obtained by execution within the jurisdiction of the court by which it was passed or where the decree has been executed in part, the extent to which satisfaction has been obtained and what part of the decree remains unsatisfied. Suppose டிகிரி அனுப்புறோம் அப்படின்ற போது இந்த டிகிரிய நீங்க வந்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறோம். சப்போஸ் அதுல வந்துட்டு பார்ட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்ட் டிகிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, மீதி பார்ட்டை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்புறாங்கன்னா எந்த பார்ட்டை அவங்க அனுப்பிட்டாங்க, எந்த பார்ட்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த கோர்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை பத்தின பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. தீர்ப்பாணை எந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் தீர்ப்பாணை நிறைவேற்றப்படவில்லை என்பதை அல்லது அந்த தீர்ப்பாணையில் ஒரு பாகம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற போது எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் தீர்ப்பாணையின் எந்த பாகம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்பதையும் விவரிக்கும் உறுதி சான்று ஒன்றை அளிக்க வேண்டும். ஓகே, பாத்தீங்கன்னா a copy of any order for the execution of the decree or if no such order has been made, a certificate to that effect. தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கான கட்டளையின் நகல் ஒன்றை அனுப்புதல் வேண்டும். அத்தகைய கட்டளை எதுவும் இடப்பட்டிராவிட்டால் அதற்கான உறுதி சான்று ஒன்றையும் அனுப்புதல் வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஈக்குவல் பவர் இருக்கிற கோர்ட்ஸ்க்கு தான் அனுப்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து சப் கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, வேற கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அப்ப வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டரா அனுப்புவாங்க இல்லையா? சப்போஸ் ஈக்குவலான ஒரு கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க, இந்த சப் கோர்ட்ல இருந்து இன்னொரு ஒரு ஸ்டேட்டோ இல்லைன்னா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சப் கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத ஆர்டர் இந்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி வச்சு அனுப்புவாங்க. Rule 7. Court receiving copies of decree etc. to file same without proof. The court to which a decree is so sent shall cause such copies and certificates to be filed without any further proof of the decree or order for execution or of the copies thereof, unless the court for any special reasons to be recorded under the hand of the judge requires such proof. தீர்ப்பாணை முதலியவற்றின் நகல்களை பெறும் நீதிமன்றம் மெய்ப்பிப்பு இல்லாமல் கோப்பில் எடுத்துக் கொள்ளுதல். அவ்வாறு ஒரு தீர்ப்பாணையை அனுப்பி வைக்கப்பட்ட நீதிமன்றம் அத்தகைய நகல்களையும் உறுதி சான்றுகளையும் தீர்ப்பாணைக்கு அல்லது நிறைவேற்றுவதற்கான கட்டளைக்கு அல்லது அவற்றின் நகல்களுக்கு மேற்கொண்டு நிரூபணம் ஏதுமின்றி அப்படியே கோப்பில் சேர்த்துக் கொள்ள செய்தல் வேண்டும். நீதிபதியின் கையொப்பமிடப்பட்ட பதிவு செய்யப்பட வேண்டிய சிறப்பு காரணங்கள் எவற்றுக்காகவும் அவைகளை கோப்பில் எடுத்துக்கொள்வதற்கு நிரூபணம் அவசியமாக இருக்கிற போது அவைகளை நிரூபணம் செய்த பிறகே அவைகள் கோப்பில் எடுத்துக் கொள்ளப்படும். ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு இந்த டிகிரி எல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பர் பண்ணும்போது அதை யூஸ்வலா அப்படியே எடுத்துட்டு அப்படியே தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போஸ் அதுல ஏதாவது ஒண்ணுக்கு கிளாரிபிகேஷனோ ப்ரூஃபோ தேவைப்படுது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஜட்ஜுக்கு கிளாரிபிகேஷன் ப்ரூஃப் கிடைச்சது அப்புறம் அதை வந்துட்டு அவங்க பண்டில்ல சேர்ப்பாங்க, அதாவது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதை அவங்க ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. Rule 8. Which it is sent or ordered by court to execution of decree. Where such copies are so filed, the decree or order may, if the court to which it is sent is the district court, be executed by such court or be transferred for execution to any subordinate court of competent jurisdiction. எந்த நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதோ அது தீர்ப்பாணை அல்லது கட்டளையை நிறைவேற்றுதல். அத்தகைய நகல்கள் அவ்வாறு கோப்பில் சேர்த்துக் கொள்ளப்படும் போது அந்த தீர்ப்பாணை அல்லது கட்டளை எந்த நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டதோ அந்த நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றமாக இருந்தால் அந்த மாவட்ட நீதிமன்றத்தால் அது நிறைவேற்றப்படலாம் அல்லது அதிகார வரம்பு தகுதி வாய்ந்த கீழமை நீதிமன்றம் எதனாலும் நிறைவேற்றப்படுவதற்காக மாற்றப்படலாம்.
இதை வந்துட்டு அவங்க பண்டில சேர்த்ததுக்கு அப்புறம் இஃப் அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லைன்னா எந்த கோர்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இப்ப சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா இபி கோர்ட்டுன்னு இருக்கும். ஓகே, மஸ்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சப்கோர்ட்லயே இபி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் முனிசிபலியே இபி இருக்கும். ஓகே, ஆனா இதுல வந்துட்டு இபி கோர்ட், இப்ப சிட்டி சிவில் கோர்ட் நம்ம சென்னையில போய் பாத்தீங்கன்னா இபி கோர்ட்டுன்னே 2 கோர்ட் எக்ஸ்க்ளூசிவா வச்சிருப்பாங்க. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் ஏதாவது அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அந்த எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த கோர்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சண்முகா vs ராமநாதன். Judicial opinion is divided on the question whether an execution petition claiming a certain amount be transferred to a court when the amount exceeds its pecuniary jurisdiction. The High Court of Calcutta, Patna and Odisha hold that it can be transferred through Matrumal vs Madanlal 1957 case, while the High Courts of Madras and Allahabad hold otherwise in Shanmuga vs Ramanathan Madras High Court. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜுடிஷியல் ஒப்பீனியன் வருது. இப்போ ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு எக்ஸிகியூஷன் பண்றதுக்காக டிகிரியை அனுப்புறாங்க. ஓகேவா? சோ இப்போ எந்த கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கோ, இப்போ வந்து சப் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர், இப்போ டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் ஆலந்தூருக்கு வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்றது. ஓகேவா? we all know that for district municipal court the pecuniary limit is around 1 lakh. so 1 lakh வரைக்கும் தான் அவங்க கேஸஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் டிகிரி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் பாத்தீங்களா எக்ஸிக்யூட் பண்றதுக்காக, அது இட் வர்த் 1.5 lakhs இல்லைன்னா 2 lakhs அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல இல்லையா? சோ இப்போ வாட் தி டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் ஹேஸ் டு டு, வாட் தி கேஸ் வாட் தி கோர்ட் that has received the transfer degree has to do அப்படின்றத பத்தி ஒரு ஜுடிஷியல் ஒப்பீனியன். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வேரி ஆகுது ஒப்பீனியன். சில கோர்ட், அதாவது கல்கட்டா, பாட்னா, ஒரிசால என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும், திருப்பி எந்த கோர்ட்ல இருந்து வந்ததோ அந்த கோர்ட்டுக்கே திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற அலகாபாத், மெட்ராஸ் கோர்ட்ல எல்லாம், ஹைகோர்ட்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது பரவாயில்ல, இது எக்ஸிக்யூட் தானே பண்ண போறோம், சோ நமக்கு ரிசீவ் ஆனது பெக்யூனரி லிமிட் நமக்கு இல்லைன்னா கூட we can execute the same அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 9. Execution by High Court transferred by other court of degree. Where the court to which the decree is sent for execution is a High Court, the decree shall be executed by such court in the same manner as if it had been passed by such court in the exercise of its ordinary original civil jurisdiction. இப்ப வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த கேஸ், அது வந்து ஒரு ஹைகோர்ட்டா இருந்ததுன்னா அந்த ஹைகோர்ட் எப்படி செயல்படுவாங்க, how the high court will act in such a case அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட் கிட்ட ஆர்டினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இல்லையா? சோ இப்ப வந்துட்டு சிட்டி லிமிட்ல இருக்கும்போது 1 crore மேல இருக்க ப்ராப்பர்ட்டியை யார் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு கேஸ் அப்படின்னா அவங்க கிட்ட ஹேண்டில் பண்றதுக்கு ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற ஒரு இருக்கு, ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. சோ அவங்க கிட்ட அந்த கேஸை விட்டுட்டு ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன்ல எப்படி வந்து கேஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோ அதே முறையில கேஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, மற்ற நீதிமன்றத்தால் அனுப்பி வைக்கப்படும் தீர்ப்பாணையை உயர் நீதிமன்றம் நிறைவேற்றுதல். நிறைவேற்றுகைக்காக தீர்ப்பாணை அனுப்பப்பட்ட உயர் நீதிமன்றம் ஓர் உயர் நீதிமன்றமாக இருக்கிற போது அந்த தீர்ப்பாணை அந்த நீதிமன்றத்தின் அசல் உரிமை வழக்கு அதிகார வரம்பை செலுத்தி பிறப்பிக்கப்பட்டது போன்ற அதே முறையில் அந்த நீதிமன்றத்தால் நிறைவேற்றப்படுதல் வேண்டும். Rule 10. Application for execution. Where the holder of a decree decides to execute it, he shall apply to the court which passed the decree or to the officer appointed in this behalf, or if the decree has been sent under the provisions herein before contained to another court, then to such court or to the proper office thereof. நிறைவேற்றுகைக்கான விண்ணப்பம். தீர்ப்பாணை ஒன்றை பெற்றவர் அதை நிறைவேற்ற விரும்பும் போது அவர் அதை பிறப்பித்த நீதிமன்றத்திற்கு அல்லது இதன் பொருட்டே நியமிக்கப்பட்ட அதிகாரி எவரேனும் இருப்பின் அவருக்கு அல்லது இதற்கு முன் இதில் அடங்கியுள்ள வகைமுறைகளின்படி தீர்ப்பாணை வேறொரு நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தால் அப்போது அத்தகைய நீதிமன்றத்திற்கு அல்லது அதன் உரிய அதிகாரிக்கு விண்ணப்பம் செய்தல் வேணும். சோ டிகிரி வந்துட்டு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா அந்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. சோ இப்போ எனக்கு சாதகமா டிகிரி இருக்குது அப்படின்ற பட்சத்துல எந்த கோர்ட்ல அந்த டிகிரி பாஸ் பண்ணாங்களோ அந்த கோர்ட், இல்ல ஏதாவது ஆபீசர் நியமிச்சிருக்காங்க அதுக்கு எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அப்படின்னா அந்த ஆபீசர் கிட்ட, அப்படி இல்லைன்னா என்னோட டிகிரி எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வேற ஏதாவது கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கோர்ட்ல நான் போயிட்டு அப்ளை பண்ணணும், என்னோட டிகிரியை எனக்கு சாதகமா வந்திருக்க டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும். ஓகேங்களா? ரூல் 11. இதுல பாத்தீங்கன்னா நம்ம 2 பார்ப்போம், ஓரல் அப்ளிகேஷன் ஒண்ணு, ரிட்டன் அப்ளிகேஷன் ஒண்ணு, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன தேவைகள் அப்படின்றத நம்ம
வந்து பார்ப்போம். ஓகேவா? So first rule 11 sub rule 1, where a decree is for the payment of money, the court may, on the oral application of the decree holder at the time of the passing of the decree, order immediate execution thereof by the arrest of the judgment debtor prior to the preparation of a warrant if he is within the presence of the court. நிறைவேற்றுகைக்கு வாய்மொழி விண்ணப்பம். தீர்ப்பானை பணம் செலுத்துவதற்கானதாக இருக்கும்போது நீதிமன்றம் தீர்ப்பானையை பிறப்பிக்கும் சமயத்தில் தீர்ப்பானை பெற்றவர் வாய்மொழியாக கேட்டுக்கொண்டதன் பேரில் கட்டளை தயார் செய்யப்படுவதற்கு முன்பே தீர்ப்பு கடனாளி நீதிமன்ற வளாகத்திற்குள் இருப்பின் அவரை கைது செய்து தீர்ப்பானையை உடனடியாக நிறைவேற்றும்படி கட்டளையிடலாம். சப்போஸ் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்றதான் டிக்ரீட்டல் ஆர்டர் அப்படின்ற போது அந்த ஜட்மெண்ட் டேட்டா கோர்ட் வளாகத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இப்போ சப்போஸ் பயமா இருக்கு, அவங்க வந்து அமௌண்ட் கட்ட மாட்டாங்க அப்படின்ற ஏதாவது ஒரு நமக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து கோர்ட்ல ஓரலா அப்ளை பண்ணலாம். அந்த நேரத்துல எந்த பெட்டிஷனோ எதுவுமே தேவை கிடையாது. ஓரலாவே வந்து நம்ம கேட்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஜட்ஜ் கிட்ட. இது மாதிரி ஜட்மெண்ட் டேட்டா எங்கே இருக்காங்க, வாரண்ட், அதாவது வாரண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியே அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ரெக்வஸ்டேஷன் அப்ளை பண்ற, அது ஓரலா நம்மளால வந்துட்டு கேட்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அப்ளிகேஷன். So, save as otherwise provided by sub-rule 1, every application for the execution of a decree shall be in writing, signed and verified by the applicant or by some other person, proved to the satisfaction of the court, to be acquainted with the facts of the case, and shall contain in a tabular form the following particulars. நிறைவேற்றுகைக்கு எழுத்து மூலம் விண்ணப்பம். ஒன்றாவது உள்விதியில் வேறு விதமாக வகை செய்யப்பட்டவாறில்லாமல் ஒரு தீர்ப்பானை நிறைவேற்றுகைக்கான விண்ணப்பம் ஒவ்வொன்றும் எழுத்து மூலமாக விண்ணப்பதாரரால் அல்லது வழக்கின் சங்கதிகளை அறிந்திருப்பவரால் நீதிமன்றத்திற்கு திருப்தி அளிக்கும் வகையில் நிரூபிக்கப்பட்ட வேறு நபரால் கையொப்பமிடப்பட்டும் உறுதி சான்றளிக்கப்பட்டும் இருத்தல் வேண்டும். அது பின்வரும் விவரங்களை அட்டவணை படிவத்தில் கொடுத்திருத்தல் வேண்டும். அதாவது ஒரு டிகிரி பாஸ் பண்ற அன்னைக்கு அந்த ஜட்மெண்ட் லெட்டரை அப்படியே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறத பத்தி நம்ம ஓரல் அப்ளிகேஷன், அதாவது ரூல் 11 சப் ரூல் 1ல பார்த்தோம். அதை தவிர வேற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம சப் ரூல் 2, அதாவது ரிட்டர்ன் அப்ளிகேஷன் மூலியமா தான் ஒரு டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியும். ஓகே, ஸோ அந்த டிகிரியை கேஸ் பத்தின கொஞ்சம் ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லா டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஃபார்மேட்ல கொடுக்கணும். அது என்ன ஃபார்மேட், என்னென்ன பர்டிகுலர்ஸ் தேவைப்படுது அப்படின்றதுதான் இந்த சப் ரூல் 2ல சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் தி சூட், உரிமை வழக்கின் எண். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷனாலுமே வந்து கேஸோட நம்பர், கேஸோட டீடைல்ஸ், பார்ட்டிஸோட டீடைல் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க நம்பர் ஆஃப் தி சூட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி பார்ட்டிஸ், வழக்கு தரப்பினர்களின் பெயர்கள், டேட் ஆஃப் தி டிகிரி, என்னைக்கு வந்து அந்த ஆர்டர், தீர்ப்பானையின் தேதி, என்னைக்கு வந்து அந்த ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காங்களோ, அந்த டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்களோ அந்த டேட், whether any appeal has been preferred from the decree, தீர்ப்பானையிலிருந்து மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா ஆகியவற்றை நிறைவேற்று மனுவில் குறிப்பிடுதல் வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு அப்பீல், அந்த டிகிரி மேல ஏதாவது ஒரு அப்பீல் போயிருக்காங்களா அப்படின்றத பத்தின டீடைல்ஸும் வந்துட்டு இங்க சொல்லணும். ஏன் பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் டிகிரி ஆகுது அப்படின்னா, இப்ப வந்து பிளைன்டிஃப் ஜெயிக்கிறாங்க, டிஃபெண்டன்ட் வந்து தோத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, பிளைன்டிஃப் வந்து என்ன ஃபைல் பண்ணுவாங்க, எக்ஸிகியூஷனுக்காக இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, டிஃபெண்டன்ட் என்ன ஃபைல் பண்ணுவாங்க, அப்பீல் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்பீல் ஏதாவது ஃபைல் பண்ணிருக்காங்களா அப்படின்ற டீடைல்ஸை நம்ம இந்த எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது டீடைல்ஸ்ல கொடுக்கணும். ஓகே, அது நமக்கு தெரிஞ்சிருந்தா, where any and if any what payment or other adjustment of the matter in controversy has been made between the parties subsequently to the decree, தீர்ப்பானைக்கு பின்பு தரப்பினர்களிடையே செலுத்தம் செய்யப்படும் விடயத்தை பொறுத்து பணம் எதுவும் செலுத்தப்பட்டிருக்கிறதா, அவ்வாறு செலுத்தப்பட்டிருந்தால் அது என்ன என்பதனை குறிப்பிடுதல் வேண்டும். டிகிரி ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்துல ஏதாவது டீடைல்ஸ் இருக்குதுன்னா அதை பத்தியும் நம்ம அப்ளை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்குது, அதாவது செட் ஆஃப் கவுண்டர் கிளைம் அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பத்தி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பத்தியும் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் நம்ம சொல்லணும். whether any, if any, what previous applications have been made for the execution of the decree, the dates of such applications and their results. ஏதேனும் எதிர் தீர்ப்பானையின் நிறைவேற்றுகை நாடப்பட்ட தீர்ப்பானையின் தேதிக்கு முன்னதாக தீர்ப்பானையை நிறைவேற்றுவதற்காக முன்னர் விண்ணப்பங்கள் எவையேனும் செய்யப்பட்டு இருக்கின்றனவா, எவையேனும் இருப்பின் என்னென்ன மற்றும் அந்த விண்ணப்பங்களின் தேதிகளும் அவற்றின் முடிவுகளும் தெரிவிக்கப்படுதல் வேண்டும். வேற ஏதாவது அப்ளிகேஷன் நம்ம ஃபைல் பண்ணிருக்கோமா இந்த டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக, அப்படி ஃபைல் பண்ணிருந்தோம்னா அது என்னைக்கு ஃபைல் பண்ணினோம், அது அந்த பெட்டிஷன் என்ன ஆச்சு அப்படின்ற ரிசல்ட்டையும் நம்ம சொல்லணும். சப்போஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கலாம் இல்லையா, ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்துட்டு சொல்லணும்.
the amount with interest, if any, due upon the decree or other relief granted to thereby, together with particulars of any cross decree, whether passed before or after the date of the decree, sought to be executed. ஏதேனும் எதிர் தீர்ப்பானை நிறைவேற்றுகை நாடப்பட்ட தீர்ப்பானையின் தேதிக்கு முன்னதாக பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பின்னர் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதன் விவரங்களோடு தீர்ப்பானையின் பேரில் கொடுக்கப்பட வேண்டிய தொகை, வட்டி, அதோடு அல்லது அத்தீர்ப்பானையின் மூலம் அளிக்கப்பட்ட வேறு பரிகாரம் இருந்தால் அதனை குறிப்பிடுதல் வேண்டும். சோ என்ன வந்துட்டு அதுல பிரேயர்ல ரிலீஃப் ஆர்டர் பண்ணிருக்காங்க, சப்போஸ் வந்துட்டு ஏதாவது கிராஸ் டிகிரி இருக்குதுன்னா அதை பத்தின பர்டிகுலர்ஸ். சோ இந்த தவிர வேற ஏதாவது பிரேயர்ல ரிலீஃப் ஏதாவது சொல்லியிருக்காங்க, அது என்னென்ன அப்படின்றத வந்துட்டு சொல்லணும். வேற ஏதாவது டிகிரி அதுக்கப்புறம் வந்து அது தொடர்பான ஏதாவது அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தையும் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். தி அமௌண்ட் ஆஃப் தி காஸ்ட் அவார்டட், வழங்கப்பட்ட செலவு தொகைகள் எவையேனும் இருப்பின் அவை. நமக்கு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, நம்ம 20A ஆர்டர் 20Aல நம்ம வந்துட்டு என்னென்ன காஸ்ட்லாம் அவார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது தொடர்பான ஏதாவது பர்டிகுலர்ஸ் இருக்குது டிகிரியில, இப்போ 1000 ரூபாய் செலவு தொகையா கொடுங்க, 2000 ரூபாய் செலவு தொகையா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸும் நம்ம வந்து எக்ஸிகியூஷன்ல மென்ஷன் பண்ணணும் அப்ளிகேஷன்ல. தி நேம் ஆஃப் தி பர்சன் அகைன்ஸ்ட் ஹூம் எக்ஸிகியூஷன் ஆஃப் தி டிகிரி இஸ் sought. எந்த நபருக்கு எதிராக தீர்ப்பானை நிறைவேற்றுகை நாடப்படுகிறதோ அந்த நபரின் பெயர். இப்போ வந்து டிபெண்டன்ட், இப்போ வந்து டிபெண்டன்ட் டேட்டாரா ஜட்மெண்ட் டேட்டாரா இருக்காங்க அப்படின்னா எந்த டிபெண்டன்ட்க்கு எதிராக நம்ம வந்து இந்த எக்ஸிகியூஷனை நம்ம கிளைம் பண்றோம் அப்படின்ற அவங்களோட டீடைல்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். தி மோட் இன் விச் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கோர்ட் இஸ் ரெக்வயர்டு, whether by the delivery of any property specifically decreed, by the attachment or any property, by the arrest and detention in prison of any person, by the appointment of the receiver, otherwise as the nature of the relief granted may require. அதாவது எந்த வடிவத்துல நம்ம கோர்ட்டோட அசிஸ்டன்ஸை எதிர்பார்க்கிறோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். நீதிமன்றத்தின் உதவி எந்த முறையில் கோரப்படுகிறது, தீர்ப்பாணையில் குறித்துரைக்கப்பட்ட சொத்து எதையும் சுவாதீனம் எடுக்க வேண்டும் என்றால் அது பற்றிய விவரத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது பொசஷன் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆயிடுச்சு, ஆனா பொசஷன் இப்ப வந்து யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் பார்ட்டி கிட்ட, யார் வந்து கேஸ் தொட்டு போனாங்க அவங்க கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த பொசஷனை எனக்கு திருப்பி பெற்று ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக நான் கேட்கலாம் கோர்ட்டோட அசிஸ்டன்ஸை எக்ஸிகியூஷன் மூலமா. செகண்ட் பாத்தீங்கன்னா சொத்தை பற்றுகை செய்வது அல்லது பற்றுகை செய்து விற்பனை செய்வது அல்லது பற்றுகை செய்யாமல் விற்பனை செய்வது மூலமாக தீர்ப்பானையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது பற்றிய விவரத்தை குறிப்பிட வேண்டும். சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஜப்தி செஞ்சு வித்து அந்த பணத்தை கொடுக்கறதோ, இல்லைன்னா வந்துட்டு ஜப்தி செய்யாமலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டை நமக்கு கொடுக்கறதோ, ஸோ என்ன மாதிரியான ரிலீஃப் நம்ம வேணும் அப்படின்றதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். எந்த நபரையும் கைது செய்து சிறையில் அடைத்து வைப்பதன் மூலமாகவோ, ஏதாவது ஒரு பர்சன் எஸ்கேப் ஆயிடுவாங்க பணம் கொடுக்காம அப்படின்ற போது அவங்கள பிரிசன்ல வைக்கிறதுக்காக அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் நம்ம கேட்க முடியும். வழக்கு சொத்து பேணினர் ஒருவரை நியமிப்பதன் மூலமாகவோ, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட நிர்வாகம் சம்பந்தமா நமக்கு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது அப்படின்ற பட்சத்துல சோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒழுங்கா பார்த்துக்கக்கூடிய ஒரு ரிசீவரை அப்பாயிண்ட் பண்றது மூலியமாவோ, அல்லது அளிக்கப்பட்ட பரிகாரத்தில் தன்மைக்கு தேவைப்படலாகும் வேறு வழியிலா என்பதனை நிறைவேற்று மனுவில் விவரமாக குறிப்பிடுதல் வேணும். சப்போஸ் இந்த 4மே இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் நமக்கு கோர்ட் மூலியமா தேவைப்படுது அப்படின்னா அது என்ன விதமான அசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷன். அப்பதான் நமக்கு கோர்ட் வந்துட்டு இந்த அசிஸ்டன்ஸ் ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதன் மூலியமா எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. The court to which an application is made under Subrule 2 may require the applicant to produce a certified copy of the decree. எந்த நீதிமன்றத்திற்கு இரண்டாவது உள்விதியின்படி விண்ணப்பம் செய்து கொள்ளப்பட்டதோ அந்த நீதிமன்றம் விண்ணப்பதாரரை தீர்ப்பாணையின் சான்றளிக்கப்பட்ட நகல் ஒன்றை தாக்கல் செய்யும்படி கேட்டுக்கொள்ளலாம். ஸோ எந்த கோர்ட்ல வந்து நம்ம எக்ஸிகியூஷனுக்காக நம்ம அப்ளை பண்றோமோ இட்ஸ் ஆப்வியஸ் தட் they will be asking for the certified copy of decree. ஏன்னா டிகிரியில இருக்கிற விஷயங்களை தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ இந்த டிகிரியில இருக்க விஷயங்கள் எல்லாமே நம்ம அப்ளை பண்றதுக்கும் சரியா இருக்குதா அப்படின்றத கிராஸ் செக் பண்றதுக்காக கூட சர்டிஃபைட் காப்பி, டிகிரியோட சர்டிஃபைட் காப்பியை அவங்க கேட்கலாம். யஷ்வந்த் வர்சஸ் வால்சந்த். There is no obligation on the judgment debtor to post the decree holder with all the details of his properties. It is the decree holder's business to gather knowledge about the properties so that he can realize the fruits of his decree. Okay. So இப்போ வந்து நான் வந்து டிகிரி ஹோல்டர் ஜட்மெண்ட் டேட்டார் வந்து இருக்காங்க. ஓகேவா, எனக்கு வந்து அவங்க 1 lakh rupees தர வேண்டியது இருக்கு. கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்துட்டு ஐ எம் என்டர்டெயின்ட் ஃபார் 1 lakh rupees along with interest அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க.
இப்போ அவங்க கிட்ட பணம் இல்ல அப்படின்ற போது நான் என்ன பண்ணுவேன், அட்டாச்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து ஜப்திக்கோ இதுக்கோ வந்து நான் அப்ளை பண்ணுவேன் இல்லையா. ஸோ இப்போ நான் இட்ஸ் மை டியூட்டி, இது வந்துட்டு என்னோட ஒர்க் தான், அவங்களோட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, மூவபிள் இருக்கா இம்மூவபிள் இருக்கான்றத தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர he doesn't have any liability or duty towards me to submit all those particulars in the court. Okay, அவங்க வந்துட்டு என்கிட்ட இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இவ்வளவு வெஹிக்கிள் இந்த மூவபிள்ஸ் இருக்கு இம்மூவபிள்ஸ் இருக்குன்ற பர்டிகுலர்ஸ் கோர்ட்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, எனக்கு என்னோட டிகிரி அந்த 1 lakh rupees நான் வாங்கிக்கணும் அப்படின்னா நான் தான் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்ற டீடைல்ஸை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ரூல் 11A, application for arrest to state grounds. Where an application is made for the arrest and detention in prison of the judgment debtor, it shall state or be accompanied by an affidavit stating the grounds on which arrest is applied for. Suppose நம்ம ரூல் 11ல சொல்லியிருக்க மாதிரி அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் கேட்கிறோம் ஒரு ஜட்மெண்ட் டேட்டா அப்படின்னா எதுக்காக நம்ம அந்த அரெஸ்ட் கேட்கிறோம் அப்படின்ற ப்ராப்பரான கிரவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ப்ராப்பரான கிரவுண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் ஆர்டர் பண்ணுவாங்க, சும்மா எல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ண மாட்டாங்க. கைது செய்வதற்கான விண்ணப்பம், கைது செய்வதற்கான காரணங்களை உரைத்தல் வேண்டும். தீர்ப்பு கடனாளியை கைது செய்வதற்கும் சிறையில் அடைத்து வைப்பதற்கும் ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிற போது எந்த காரணங்களினால் கைது செய்ய வேண்டும் என்பதனை உரைக்க வேண்டும் அல்லது அவற்றை உரைக்கிற உண்மை உறுதிமொழியை அந்த விண்ணப்பத்துடன் இணைத்து தாக்கல் செய்தல் வேண்டும். ரூல் 12, application for attachment of movable property not in judgment debtor's possession. சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அட்டாச் பண்ணணும், ஆனா அது ஜட்மெண்ட் டேட்டாரோட ப்ராப்பர்ட்டி தான், ஆனா அவங்களோட பொசிஷன்ல இப்ப இல்ல அப்படின்னா என்னன்றதான் ரூல் 12ல சொல்றாங்க. Where an application is made for the attachment of any movable property belonging to a judgment debtor but not in his possession, the decree holder shall annex to the application an inventory of the property to be attached containing a reasonably accurate description of the same. தீர்ப்பு கடனாளியின் சுவாதீனத்தில் இல்லாத அசையும் சொத்தினை பற்றுகை செய்வதற்கான விண்ணப்பம். ஒரு தீர்ப்பு கடனாளிக்கு சொந்தமான ஆனால் அவரிடம் இல்லாத அசையும் சொத்து எதையும் பற்றுகை செய்ய ஒரு விண்ணப்பம் செய்யும் போது தீர்ப்பானை பெற்றவர் ஜப்தி செய்யப்பட வேண்டிய சொத்தினை பற்றி துல்லியமாக உள்ள விவரங்களை அடங்கிய ஒரு விவர பட்டியலை விண்ணப்பத்துடன் இணைத்து தாக்கல் செய்ய வேண்டும். ரூல் 12 நல்லா பாத்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் மூவபிள்ஸ், அதாவது வெஹிக்கிள் மிஷினரிஸ் ஏதாவது இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி மூவபிள்ஸ் பொறுத்தது. சோ இப்ப அவங்களோட பொசிஷன்ல இல்ல, ஆனா அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான், அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்ற போது நம்ம அதை எடுக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் ஆர்டர் அப்படின்னா அந்த இப்ப வெஹிக்கிள் வச்சுக்கோங்களேன், அந்த வெஹிக்கிளோட ஃபுல் அக்யூரேட் டீடைல்ஸ் அவங்க வந்து கொடுக்கணும். ஓகேவா, இப்போ ஒரு கார் அப்படின்னா சும்மா கருப்பு கலர் காரு ஹோண்டா அப்படின்னு எல்லாம் கொடுக்க கூடாது. ஓகேவா, என்ன வண்டி, என்ன மாடல், என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே பர்டிகுலர்ஸ் ஃபுல்லா கொடுத்தா மட்டும்தான் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஆர்டரை. ரூல் 13, application for attachment of immovable property to contain certain particulars. So rule 12 வந்து நம்ம எதுக்கு பார்த்தோம், மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்து பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பர்டிகுலர்ஸ் தேவை அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். ஓகேவா, where an application is made for the attachment of any immovable property belonging to a judgment debtor, it shall contain at the foot என்னென்ன டீடைல்ஸ் இருக்கணும். அசையா சொத்தினை பற்றுகை செய்வதற்கான விண்ணப்பம் ஒரு சில விவரங்களை கொண்டிருத்தல் வேண்டும். ஒரு தீர்ப்பு கடனாளிக்கு சொந்தமான அசையா சொத்தை பற்றுகை செய்வதற்காக ஒரு விண்ணப்பம் செய்யப்படும் போது விண்ணப்பத்தின் அடிப்படையில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. A description of such property sufficient to identify the same and in case such property can be identified by boundaries or numbers in a record of settlement or survey, a specification of such boundaries or numbers. அத்தகைய சொத்தினை அடையாளம் காட்ட போதுமானதொரு விவரத்தை குறிப்பிடுதல் வேண்டும். அத்தகைய சொத்து ஒரு நிலத்தீர்வை அல்லது நில அளவை பதிவு கட்டில் உள்ள எல்லை குறிகளால் அல்லது எண்களால் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் போது அத்தகைய எல்லை குறிகளை அல்லது புலை எண்களை குறிப்பிடுதல் வேண்டும். சப்போஸ் வந்து ஒரு பவுண்டரிஸ் நம்ம மென்ஷன் பண்றது மூலியமாவோ இல்லைன்னா வந்துட்டு சர்வே நம்பர், பிளாட் நம்பரை மென்ஷன் பண்றது மூலியமா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர்ஸை நம்ம அப்ளிகேஷன்ல கொடுக்கணும். A specification of the judgment debtor's share or interest in such property to the best of the belief of the applicant and so far as he has been able to ascertain the same. அத்தகைய சொத்தில் தீர்ப்பு கடனாளியின் பங்கை அல்லது உரிமையை விண்ணப்பதாரரின் முழுமையான நம்பகத்தன்மைக்கு எட்டிய அளவுக்கு அவர் அதனை எந்த அளவுக்கு கண்டறிய முடிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அதனை குறிப்பிடுதல் வேண்டும். சப்போஸ் அது வந்து ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு, இல்லைன்னா ஒரு ஷேரிங் ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படின்னா அதுல ஜட்மெண்ட் டேட்டாரோட பங்கு எவ்வளவு அப்படின்றத ப்ராப்பரா நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு கண்டுபிடிச்சு நம்ம வந்து கோர்ட்ல அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து நம்ம பர்டிகுலர்ஸை கொடுக்கணும்.
Rule 14. Power to require certified extract from collector's register in certain cases. That an application is made for the attachment of any land which is registered in the office of the collector, the court may require the applicant to produce a certified extract from the register of such office, specifying the persons registered as proprietors of or as possessing any transferable interest in the land or in its revenue, or as liable to pay revenue for the land and the shares of the registered proprietors. ஒரு சில சந்தர்ப்பங்களில் மாவட்ட ஆட்சியரின் பதிவேட்டிலிருந்து சான்றிடப்பட்ட விவரக்குறிப்புகள் வேண்டுதலுக்கான அதிகாரம். மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிலத்தை பற்றுகை செய்வதற்காக ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கும் போது நீதிமன்றம் விண்ணப்பதாரரை அந்த அலுவலகத்தின் பதிவேட்டிலிருந்து அந்த நிலத்துக்கு அல்லது அதன் தீர்வை உரிமையாளர்களாக அல்லது உரிமை மாற்றம் செய்யத்தக்க உரிமையை கொண்டுள்ளவர்களாக அல்லது அந்த நிலத்திற்கு தீர்வை செலுத்த கடப்பாடு உள்ளவர்களாக பதிவு செய்யப்பட்ட நபர்களையும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களின் பங்குகளையும் குறித்துரைக்கும் அத்தகைய அலுவலகத்தின் பதிவேட்டிலிருந்து சான்றிடப்பட்ட விவரக்குறிப்பை தாக்கல் செய்யுமாறு கட்டளையிடலாம். இப்ப வந்துட்டு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்டர் ஆபீஸ்ல, தாலுக் ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ்ல எல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க பாத்தீங்களா. சோ அதுல வந்துட்டு டாக்ஸ் கட்டுறது, அப்புறம் வந்துட்டு அங்க என்ன இருக்குது, அந்த என்ன மாதிரியான லேண்ட், யாரோட பொசிஷன் அப்படின்னு, சோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சர்டிபிகேட் காப்பியா நம்ம வந்துட்டு அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நம்ம வாங்க முடியும். Rule 15. Application for execution by joint decree holder. Where a decree has been passed jointly in favor of more persons than one, any one or more of such persons may, unless the decree imposes any condition to the contrary, apply for the execution of the whole decree for the benefit of them all, or where any of them has died, for the benefit of the survivors and the legal representatives of the deceased. கூட்டாக தீர்ப்பானை பெற்றவரால் நிறைவேற்றுவதற்காக செய்யப்படும் விண்ணப்பம். ஒருவருக்கு மேற்பட்ட நபர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பானை கூட்டாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிற போது தீர்ப்பானையானது மாறாக வேறு நிபந்தனை எதுவும் விதித்தாலன்றி அவர்கள் எல்லாருடைய நலனுக்காக அல்லது அவர்களில் எவரும் இறந்து விட்டிருந்தால் எஞ்சியிருப்பவர்களின் மற்றும் இறந்தவரின் சட்டப்படியான சார்பாற்றுநர்களுடைய நலனுக்காக அத்தகைய நபர்களுள் எவர் ஒருவரோ அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர்களோ அந்த தீர்ப்பானையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு மனு தாக்கல் செய்யலாம். சப்போஸ் கான்ட்ரரியா எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்துல எல்லா டிஃபெண்டன்ஸுமே இல்லைன்னா டிகிரி ஹோல்டர்ஸுமே ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்ற போது எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தங்களே ஃபைல் பண்ணலாம். சப்போஸ் அதுல யாராவது ஒருத்தங்க இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லீகல் ஹெல்ப்க்கும் சேர்த்து அந்த ஒருத்தங்களே அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். அன்லெஸ் தேர் இஸ் எனி கான்ட்ரரி, வேற ஏதாவது எதிரா ஆர்டர் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்துல. Where the court sees sufficient cause for allowing the decree to be executed on an application made under this rule, it shall make such order as it deems necessary for protecting the interest of the persons who have not joined with the application. இந்த விதியின்படி செய்யப்பட்ட நிறைவேற்று மனுவின் பேரில் தீர்ப்பானை நிறைவேற்றுகையை அனுமதிப்பதற்கு போதிய காரணம் இருக்கிறது என்று நீதிமன்றம் கருதும் போது அந்த விண்ணப்பத்தில் சேராத நபர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு அது அவசியம் என கருதும் கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். சோ இப்படி ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் சேர்த்தே சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த அப்ளிகேஷனோட சேராம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களோட நலன்களை பாதிக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னா ஆர்டரை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போறது இல்லை அப்படின்ற பட்சத்துல the entire decree can be executed. Balchand versus Manik by 1952 case. A decree jointly passed in favor of more persons than one in a joint, one is a joint decree. So ஒரே டிகிரி வந்துட்டு நிறைய பேர்களுக்கு ஆதரவா சாதகமா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஜாயிண்ட் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. A and B obtain a decree against C for ₹5,000. This is the joint degree. A and B ரெண்டு பேரும் கூட்டா Cக்கு எதிரா ₹5,000 அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் டிகிரியா கிடைச்சிருக்கு. ஓகேவா, இது வந்து ஜாயிண்ட் டிகிரி தான். A and B are entitled for ₹5,000 against C அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வருது. It is nonetheless a joint decree because the shares of A and B in the decretal amount have been determined by the decree. இதுல வந்துட்டு A ஓட அமௌண்ட் என்ன, B ஓட அமௌண்ட் என்ன அப்படின்றத தனித்தனியாவே வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணி சொல்லிடுறாங்க. Thus, it is determined by the decree that the share of A is ₹2,000. The decree is still a joint decree. அதுல வந்து A ஓட பண அவங்க entitled is ₹2,000 அப்படின்றத தனியா மென்ஷன் பண்ணினா கூட அப்ப தொடர்ந்து அது வந்து ஜாயிண்ட் டிகிரியா தான் இருக்கு. ஓகேவா, தனித்தனியா அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது ஜாயிண்ட் டிகிரியா தான் கணக்கிடப்படுது. It has however been observed that when the interests of the several decree holders have been ascertained
and separately provided for in the decree, it cannot be said to be a joint decree. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தனித்தனியா அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி அவங்கவுங்களுக்கு தனித்தனியா என்ன இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி பிரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஜாயிண்ட் டிகிரியா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது தனித்தனியா எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ல அப்படின்றதுனால ஜாயிண்ட் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்றாங்க. Rule 16. Application for execution by transferee of decree. Where a decree or if a decree has been passed jointly in favor of two or more persons, the interest of any decree holder in the decree is transferred by assignment in writing or by operation of law. The transferee may apply for execution of the decree to the court which passed it, and the decree may be executed in the same manner and subject to the same conditions as if the application were made by the such decree holder. தீர்ப்பாணை நிறைவேற்றுகைக்காக உரிமை மாற்றம் பெற்றவரால் செய்யப்படும் விண்ணப்பம். ஒரு தீர்ப்பாணையானது எழுத்து வடிவில் உரிமை அளிப்பு மூலமாகவோ அல்லது சட்டத்தின் செயற்பாட்டினாலோ உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் போது அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பாணை கூட்டாக பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது அந்த தீர்ப்பாணையில் உரிமை மாற்றம் பெற்றவர் தீர்ப்பாணையை பிறப்பித்த நீதிமன்றத்திற்கு அதை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பிக்கலாம். தீர்ப்பாணையானது தீர்ப்பாணை பெற்றவரால் விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தால் போன்றே அதே முறையிலும் அதே நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் நிறைவேற்றப்படலாம். சப்போஸ் ஒரு டிகிரி கொடுக்குறாங்க, ஒருத்தங்கள்ல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னொருத்தவங்க மாத்தி விட்டுடுறாங்க அந்த நேரத்துல அப்படின்னா, ஸோ யாருக்கு மாற்றப்படுதோ அவங்க வந்து அந்த எக்ஸிகியூஷன் ஃபைல் பண்ணலாம் இல்லையா. இப்போ வந்துட்டு அந்த யாரு சாதகமா அந்த டிகிரி, இப்போ எனக்கு சாதகமா அந்த டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா நான் எப்படி அப்ளை பண்ணா எக்ஸிக்யூட் பண்ணுமோ போட்டு அதே முறையில தான் நான் என்னோட பவரை இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி கொடுத்து அவங்க அப்ளை பண்றாங்கனாலும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. Provided that where the decree or such interest as aforesaid has been transferred by assignment, notice of such application shall be given to the transferor and the judgment debtor, and the decree shall not be executed until the court has heard their objections to its execution. வரம்புரையாக தீர்ப்பாணை அல்லது மேலே சொல்லப்பட்ட நலன் உரிமை மாற்றம் மூலமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் போது உரிமை மாற்றம் செய்தவருக்கும் தீர்ப்பு கடனாளிக்கும் அத்தகைய விண்ணப்பத்தை பற்றி அறிவிப்பு கொடுத்தல் வேண்டும். மேலும் தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதை பற்றி அவர்களுடைய ஆட்சேபனைகள் எவையேனும் இருப்பின் அவற்றை நீதிமன்றம் கேட்கிற வரையில் தீர்ப்பாணை நிறைவேற்றப்படுதல் கூடாது. சோ இப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு உரிமை மாற்றம் நிகழ்ந்திருக்கு இல்லையா, ஒரு டிகிரி வந்து நேம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, இல்லைன்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வந்து நேம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னா யார் அப்ளை பண்றாங்களோ அந்த டிகிரிக்கு அவங்க வந்துட்டு அந்த டிரான்ஸ்பர் இருக்காங்களே அவங்க வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு, இந்த மாதிரி நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்ற டீடைல்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லி அதை கிளியர் பண்ற வரைக்கும் எந்த ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ண கூடாது. Provided also that where a decree for the payment of money against two or more persons has been transferred to one of them, it shall not be executed against the others. மேலும் வரம்புரையாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு எதிராக உள்ள பண செலுத்தத்திற்கான ஒரு தீர்ப்பாணையானது அவர்களுள் ஒருவருக்கு உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் போது அதனை மற்றவர்களுக்கு எதிராக நிறைவேற்றுதல் கூடாது. இப்போ வந்துட்டு 2 பேர் இல்ல 3 பேருக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் நான் பே பண்ணணும் அப்படின்ற போது அதை வந்து ஒருத்தங்களை மாத்திட்டாங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கே நான் பணத்தை பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை வந்து மற்றவங்களுக்கு அகேன்ஸ்டா நான் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Explanation. Nothing in this rule shall affect the provisions of section 146 and the transferee of rights in the property, which is the subject matter of the suit, may apply for execution of the decree without a separate assignment of the decree as required by this rule. விளக்கம். இந்த விதியில் உள்ள எதுவும் 146வது பிரிவின் வகைமுறைகளை பாதிக்காது மற்றும் உரிமை வழக்கின் கருப்பொருளாக இருக்கிற சொத்தில் உள்ள உரிமைகளை உரிமை மாற்றம் பெற்றவர் ஒருவர் இந்த விதிகளால் வற்புறுத்தப்படுகிறவாறு தீர்ப்பாணையை பொறுத்து தனிப்பட்ட உரிமை அளிப்பு இல்லாமலேயே தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்காக விண்ணப்பிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு இந்த ரூல் எந்த நேரத்திலயும் செக்ஷன் 146 பாதிக்கல, அதே சமயத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டர் இல்லையா சூட்டு, இப்போ வந்து நான் தான் அந்த கேஸ் டீல் பண்ணியிருக்கேன், அந்த கேஸ் வந்து ஜட்மெண்ட் வந்திருக்கு, இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எனக்குன்னு ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இன்னொருத்தவங்களுக்கு அந்த டிகிரி ஐ மீன் அந்த டிகிரியில அந்த ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி வந்து நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் மாத்திடுறேன், இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி கொடுத்துருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ அவங்க எந்த ஒரு ரிட்டர்ன் எந்த ஒரு அசைன்மெண்ட்டோ இல்லாமலே வந்துட்டு டைரக்டா அவங்க என்னோட
சார்பா என்னோட சார்பான்னு கூட சொல்ல முடியாது, அவங்களே டைரக்டா அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான ஆர்டர் அவங்க கிட்ட இருக்குது. ஓகேவா, அந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான ஆர்டர் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி இப்ப அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஆர்டர் அவங்களுக்கு ஃபேவரானது தானே. ஸோ அவங்களே அதை டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான எந்த ஒரு செப்பரேட் அசைன்மெண்ட்டோ அக்ரிமெண்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது. Rule 17. Procedure on receiving application for execution of decree. On receiving an application for the execution of a decree as provided by Rule 11, Sub-Rule 2, the court shall ascertain whether such of the requirements of Rules 11 to 14 as may be applicable to the case have been complied with, and if they have been complied with, the defect to be remedied then and there or within a time to be fixed by it. Suppose வந்து ரூல் 11 படி நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கோம். ஓகேவா, ரூல் 11ல ஃபர்ஸ்ட் வந்து ரூல் 1 பாத்தீங்க, சப் ரூல் 1 பாத்தீங்கன்னா ஓரல் அப்ளிகேஷன் அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஜட்மெண்ட் தரேன். ரூல் 2 ரூல் 11 சப் ரூல் 2 பாத்தீங்கன்னா ரிட்டன் அப்ளிகேஷன். ஸோ ரிட்டன் அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்றாங்க அப்படின்னா ஜட்ஜ் ஹேஸ் டு லுக் அப்பான் ஏன்னா 11 to 14ல இருக்கிற பர்டிகுலர்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளை பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா உடனடியா டைம் வில் பி கிவன் ஃபார் மேக்கிங் இட் ரெக்டிஃபை. ஓகேவா, அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான டைமை ப்ராப்பரா கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தீர்ப்பாணையை நிறைவேற்ற மனுவை பெற்றதை அடுத்து நடைமுறை. ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்ற 11வது விதியின் 2வது உள்விதியினால் வகை செய்யப்பட்டபடியான ஒரு மனுவை பெற்றதன் பேரில் நீதிமன்றம் 11 முதல் 14 வரையிலாக விதிகளின் வேண்டுறுத்தல்களில் எவை அந்த வழக்கு பொருத்தமாகலாகுமோ அவை பின்பற்றப்பட்டிருக்கின்றனவா என்று கண்டறிதல் வேண்டும். மேலும் அவை அவ்வாறு பின்பற்றப்படாமல் இருந்தால் நீதிமன்றம் அங்கேயே அப்போதே அல்லது அதனால் நிர்ணயிக்கப்படும் காலத்திற்குள் நிறைவேற்று மனுவில் உள்ள குறையை சரி செய்ய அனுமதித்தல் வேண்டும். ஓகே, இப்போ 1A பாத்தீங்கன்னா if the defect is not so remedied the court shall reject the application. அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் வந்து மிஸ்டேக் இருக்குன்றத சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், அவங்க அதை சரி பண்ணல அப்படின்னா அந்த நேரத்துல அந்த ரூல் 11 அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டிஸ்மிஸ் அப்படின்றத விட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. provided that where in the opinion of the court there is some inaccuracy as to the amount referred to in clauses G and H of sub rule 2 of rule 11, the court shall instead of rejecting the application decide provisionally without prejudice to the right of the parties to have the amount finally decided in the course of the proceedings the amount and make an order for the execution of the decree for the amount so provisionally decided. பரம்பரையாக 11வது விதியின் 2வது உள்விதியின் A மற்றும் A கூறுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையை குறித்து நீதிமன்றத்தின் கருத்தின்படி ஏதாவது ஒரு பிழை இருக்கும்போது நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரிப்பதற்கு பதிலாக நடவடிக்கைகளின் போது அறுதியாக தொகை தீர்மானிக்கப்படுவதற்கான தரப்பினர்களின் உரிமைக்கு பாதகமில்லாமல் தொகையை தற்காலிகமாக முடிவு செய்தல் வேண்டும். அவ்வாறு தற்காலிகமாக முடிவு செய்யப்பட்ட தொகைக்காக அந்த தீர்ப்பாணையை நிறைவேற்றும்படி ஒரு கட்டளை இடுதல் வேண்டும். சோ இதுல இந்த GH சொல்றாங்களா, நம்ம GHன்றதுலாம் ரூல் 11ல என்னன்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா G வந்து இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமாகவும் H வந்துட்டு காஸ்ட் ஏதாவது வழக்கு செலவு ஆர்டர் பண்ணிருந்தாங்கன்னா அது தொடர்பாகவும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா, சோ இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் இருந்திருக்கு அப்படின்னா பெட்டிஷனை அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாம கோர்ட்டே வந்து அவங்களே கால்குலேட் பண்ணி வித்வுட் ப்ரிஜுடைஸ் அப்படின்றத கிளியரா சொல்லிட்டாங்க. என்னன்னா அவங்க டிக்ரீடல் அமௌண்ட்ல சொல்லியிருக்க எந்த ஒரு விஷயத்துக்கோ பாதகம் இல்லாம ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க டிட்டர்மின் பண்ணி கால்குலேட் பண்ணி அவங்களே ஆர்டர் பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணி அந்த ஆர்டரை அப்படியே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வழிமுறைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Where an application is amended under the provisions of sub-rule 1, it shall be deemed to have been an application in accordance with law and presented on the date when it was first presented. Suppose இப்ப sub-rule 1ல சொல்லியிருக்க மாதிரி ஏதாவது ஒரு டீடைல்ஸை கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி அதை அவங்க கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பெடிஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பரான அப்ளிகேஷன் அப்படின்றத எடுத்துப்பாங்க. அதே சமயத்துல அது என்னைக்கு வந்துட்டு ஒரிஜினலா ஃபைல் பண்ணாங்க மிஸ்டேக்ஸோட ஃபைல் பண்ணாங்க இல்லையா அன்னைக்கு ஃபைல் பண்ண டேட்டே தான் பெடிஷன் வாஸ் ஃபைல்ட் அப்படின்ற கணக்குல எடுத்துப்பாங்களே தவிர புதுசா கரெக்ஷன் பண்ணி ரீப்ரசென்ட் பண்றாங்க இல்லையா அந்த டேட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. என்னைக்கு இட் வாஸ் ஒரிஜினலி ஃபைல்டோ அந்த டேட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. Sub-rule 3. Every amendment made under this rule shall be signed or initialed by the judge. இந்த விதியின்படி செய்யப்பட்ட திருத்தம் ஒவ்வொன்றும் நீதிபதியால் கையொப்பமிடப்பட்டதோ அல்லது சுருக்கொப்பமிடப்படலோ வேண்டும். சோ எந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அது வந்துட்டு சைன் பண்ணணும். இது வந்து ஜெனரல் எந்த அமெண்ட்மெண்ட் எப்ப பிளெயின்ல பண்ணா கூட everything has to be endorsed by the judge இல்லனா இனிஷியல் பண்ணுவாங்க. ஓகே, fourth sub-rule 4. When the application is admitted, the court shall enter in the proper register a note of the application and the date on which it was made and shall subject to the provisions hereinafter contained order execution of the decree according to the nature of the application.
provided that in the case of a decree for the payment of money, the value of the property attached shall, as nearly as may be, correspond with the amount due under the decree. மனு ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது நீதிமன்றம் உரிய பதிவேட்டில் மனு பற்றிய ஒரு குறிப்பையும் அது தாக்கல் செய்யப்பட்ட தேதியையும் பதிவு செய்தல் வேண்டும் மற்றும் இதன் பின் இதில் அடங்கியுள்ள வகைமுறைகளுக்கு உட்பட்ட தீர்ப்பாணையை மனுவின் தன்மைக்கு இணங்க நிறைவேற்றுவதற்கு கட்டளையிடுதல் வேண்டும். சோ ஒரு அப்ளிகேஷன் ரூல் 11 படி நம்ம ஃபைல் பண்றோம், ரிட்டன் அப்ளிகேஷன் ரூல் 11 சப்ரூல் 2 படி அதுல எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்ல அப்படின்ற போது அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஜிஎன்ஹெச் பொறுத்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதை அவங்களே வந்துட்டு கால்குலேட் பண்ணி ஒரு ஆர்டரை பிறப்பிக்கலாம் இல்லையா. சோ அந்த அப்ளிகேஷன் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்ற போது அதை கோர்ட் ரெக்கார்ட்ஸ்ல அதை எடுத்துப்பாங்க. என்ன கேட்டிருக்கோமோ நம்ம அப்ளிகேஷன் வந்து என்ன மூலமா நம்ம வந்து கோர்ட்டோட அசிஸ்டன்ஸ் கேட்கிறோம் அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ மோட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கோர்ட் அது என்ன கேட்டிருக்கோமோ அதன்படி எக்ஸிகியூஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, வரம்புரையாக தீர்ப்பாணை ஒன்று பண செலுத்தத்துக்கான ஒரு தீர்ப்பாணையாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் பற்றுகை செய்யப்பட்ட சொத்தின் மதிப்பானது கிட்டத்தட்ட தீர்ப்பாணையின் படி கொடுக்கப்பட வேண்டிய தொகையின் அளவுக்கு இருத்தல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு அமௌண்ட் வந்து கொடுக்கறாங்க, அமௌண்ட் கொடுக்க வேண்டியது ரெக்கவரி ஆஃப் சம் அப்படின்றதுதான் டிக்ரீட்டல் ஆர்டர். அப்படின்னா அந்த என்ன ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஜப்தி பண்றாங்களோ அந்த அமௌண்ட் வந்து ஜப்தி பண்ற அமௌண்ட் வந்து டிக்ரீட்டல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. Manindranath versus Radhashyam 1953 case, the court has inherent power to allow amendment of execution applications apart from the provisions of Order 21 Rule 17, and this power should be liberally exercised and amendments allowed unless there is inseparable bar such as limitation or gross negligence. இந்த Order 21 Rule 17ல சொல்லப்படாத விஷயங்களுக்காக கூட அமெண்ட்மெண்ட்டை கோர்ட் அலோ பண்ணலாம். இன்ஹெரண்ட் பவர் யூஸ் பண்ண, இன்ஹெரண்ட் பவர் அப்படின்றத செக்ஷன் 151ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இன்ஹெரண்ட் பவர் ஆஃப் தி கோர்ட் அந்த பவரை யூஸ் பண்ணி ஆர்டர் நம்ம வந்துட்டு பண்ணலாம். எந்த ஒரு பாரோ இல்லைன்னா வந்துட்டு நெக்லிஜென்ஸோ இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது தொடர்பான அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். சப்போஸ் பார் தான் இருக்குது, லிமிடேஷன்ல பார் தான் இருக்குதுன்னா அப்ப அதை வந்து அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த ஆர்டர் 21 ரூல் 17 படி தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு ஜென்யூன் ரீசன்ஸ் இருக்குன்னா அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். So far we have seen till rule 17 of order 21. So rest of the rules we'll see it in next lecture. Thank you.